வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்ட்டா போட்டிருந்தேன். அதுவுமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நான் திரும்ப சொல்றது இதுதான். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்கு காரணம் வந்து நீங்க இதே மாதிரி வந்து பணம் சேவ் பண்ணி நம்மளால வந்து நகையெல்லாம் எடுக்க முடியும். எவ்வளோ குட்டி குட்டி கிராம்ல கூட எவ்வளோ பார்வையான நகைகள் வந்து கிடைக்குது அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். என்கிட்ட இவ்வளோ இருக்குன்றத காட்டுறதுக்காக கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் கூட நம்மளால வந்து அதை தங்கமாக மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் பார்க்கலாம். இதில் பார்க்கக்கூடிய நகை பார்த்தீங்கன்னா டாலர், அதுக்கடுத்து வந்து ஜிமிக்கி, மோதிரம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காட்டுறேன். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுத்தது, ஒரு சிலது வந்து சில்லற பைசா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேவ் பண்ணி வச்சு எடுத்தது. ஸோ நம்மளால் வந்து ஒரு சில்லற காசு இருந்தால் கூட அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு அதுலேயுமே நம்மளால் கோல்டு எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு 2010 இருந்து எடுத்தது. 2008 வந்து மேரேஜ் ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு 2010 இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நகைகள் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது மாதிரி சேவ் பண்ண நகைகளுடைய ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஒரு சில மோதிரம், தோடு, அதுக்கடுத்து டாலர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மோதிரம் வந்து பார்க்கலாம். இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது, அதாவது புதன் கிரகத்துக்கு உண்டான ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? எமரால்டு ஸ்டோன்னு சொல்லிட்டு, ஸோ அதோடைய ஸ்டோன் தான் இது. இது வந்து சரவணாவுக்கு வந்து நாங்கள் பண்ணினது. இது வந்து செய்ய கொடுத்து வாங்கினோம். மங்களன் மங்கலில் தான் செய்ய கொடுத்து வாங்கினோம். மோஸ்ட்டாக என்னுடைய நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்சி மங்களன் மங்கலில் தான் எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ராசியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த கடையை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறது. நான் வேறு வேறு கடைகள்லேயும் எடுத்திருக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ராசியும் பார்ப்போம்ல, ஒரு சில நகைகள் வந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து நகை சேருது அப்படின்றப்போ அந்த கடையை தானே சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணதான், வேறு எந்த காரணமும் இல்லை. இது வந்து செய்ய கொடுத்து வாங்கினது, சரவணாவுடைய கை அளவுக்கு வந்து செய்ய கொடுத்து வாங்கினது. அவனுடைய ராசிக்கு இந்த கல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லவும் செய்ய கொடுத்து வாங்கினோம். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிராம் 950 மில்லிகிராம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு பத்தலைன்னு சொல்கிறான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு காயின் கொடுத்துட்டு நான் வாங்கினேன். கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு செய்ய சொன்னது தான் இந்த நகை. இது செஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி வாங்கின ஒரு நகை தான் இது. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இந்த மோதிரம் வந்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடும் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த ரிங் மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கும். இதில் வந்து இந்த சைடு மேலேயும் சரி கீழேயும் சரி பால் பாலாக கொடுத்துருப்பாங்க. எண்டில் வந்து 2 ஹார்ட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது. இதோடைய வெயிட் வந்து கெஸ் பண்ணுங்கள். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ வந்து கம்மியான கிராமு, ஆனால் நல்ல அழுத்தமான ஒரு நகை. நம்ம வந்து ஒரு நகை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு அது பார்வையாகவும் இருக்கணும், அதே சமயம் அழுத்தமாகவும் இருக்கணும் அப்படின்றது மாத்திரம் தான் நம்ம வந்து எடுப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று போட்டாவே நல்லா கைக்கு வந்து நிறைவாக இருக்கும். இப்போ போட்டுமே நான் காட்டுறேன். இதோடைய கிராம் பார்த்திங்கன்னா 900 மில்லிகிராம், அதாவது 1 கிராமுக்கும் கம்மி. இது இந்த மோதிரம் வந்து 1 கிராமுக்கும் கம்மியானது. ஆனால் பார்க்க வந்து அப்படி தெரியாது. உங்களுக்கு க்ளோஸ்அப்லையும் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு நம்ம கைக்கு ஒன்று போட்டாவே போதும் அப்படின்றது மாதிரி நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 800 மில்லி 900 மில்லிக்கெல்லாம் வந்து நமக்கு ரிங் கிடைக்கிது அப்படின்றப்போ ஈஸியாக நமக்கு வந்து வாங்கிக்கவும் முடியும். இதெல்லாம் வாங்கின டைமில் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். ஒரு 5000 6000த்துக்குள்ளே தான் வாங்கினேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பைசா சேர்த்து வச்சு வாங்கினது. இது கோல்டு சிட்டு போட்டு வாங்கினது இல்லை, பைசா வந்து சேர்த்து வச்சு வாங்கினேன். இதுலேயுமே வந்து சில்லற பைசா மட்டும் சேர்த்து வச்சு வாங்கினதெல்லாம் இருக்குது. அதையுமே காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபைனலாக நம்ம போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது கூடவே வந்து இன்னொரு ஹார்ட்டு போட்ட ஒரு ரிங் வந்து எடுத்தேன். இப்போ அதை பார்க்கலாம். அடுத்து இன்னொரு மோதிரம் வந்து பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசைன், ஒரே ஒரு ஹார்ட் வந்து போட்டிருக்கும்.
மேலே வந்து ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். உள் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா போலாக தான் வரும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வளையாமல் நெழியாமல் அந்த மாதிரி வந்து இருக்கும். சிங்கிள் ஹார்ட் உள்ளது. இதோடைய கிராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. நம்ம எந்த அளவுக்கு வந்து இது பார்வையாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்துட்டு இதோடைய கிராம் வந்து 850 மில்லிகிராம் தான். இந்த மோதிரமுமே எடுத்து இப்போ ஒரு 5, 6 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது. இது வந்து சில்லற பைசா சேர்த்து வச்சு வாங்கினேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து வாங்கின ஒரு ரிங் தான் இது. இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் கிட்ட ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இதோடைய டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இப்போ பார்த்தா இந்த 2 மோதிரமும் நம்ம கையில் போட்டோன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தா இந்த 2 மோதிரமுமே கிராமில் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு கம்மி தான். ஆனால் கையில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பார்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இவ்வளோ கம்மி கிராமில் நல்லா பார்வையாக வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரிங்கும் எடுக்க முடியும். அதே சமயம் ஒரு நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரிச்னஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த டாலர் வந்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியான டாலர் தான். ஆனால் நான் வந்து பாப்பாவுக்கு எடுத்தப்போ இது வந்து தனியாக தான் எடுத்தேன். சில்லற பைசா வந்து சேர்த்து வச்சு எடுத்தேன். இந்த ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சில்லற பைசா சேர்த்து வச்சு எடுத்த நகை அப்படின்றது இதுதான். அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, ஓகே நம்மக்கிட்ட ஒரு சில்லற பைசா இருந்தால் கூட அதை கூட நம்ம சேவ் பண்ணி வச்சு ஒரு நகையாக மாற்றிக்க முடியும் அப்படின்றது. ரொம்பவே ஒரு அழகான நகை. 2 சைடும் வந்து லீஃப் மாதிரி வந்திருக்கும் பெருசாக. அதுக்கடுத்து கீழே அந்த சைடு இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன் மாதிரி இருக்கும். நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி பூ வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த பூ இருக்கிற இடம் வந்து ஒரு திலகம் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு டிசைனு. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிராம் 100 மில்லிகிராம். அப்போ வந்து நான் எடுத்தப்போ ஒரு 2010, 11 எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கோல்டோடைய ரேட்டு ரொம்ப கம்மி. ரொம்ப விலை வந்து கம்மியாக தான் இருந்தது. அந்த டைமில் நான் எடுத்தப்போ ஒரு 4000 ரூபாய்க்குள்ள தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய விஷயம் வந்து அதுக்கு அடுத்து தான் நான் வந்து நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து நான் சரியாக நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப அழகானது. எந்த ஒரு செயினுக்குமே போடலாம். ஒரு குட்டி செயின் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு பெரிய செயின் கூட போட முடியும். பேக் சைடு வந்து பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலாக தான் இருக்கும். ஆனால் நல்ல கனமானது. இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு இதாகவே சொல்ல முடியாது. அதாவது நல்லா அழுத்தமாக இருக்கும். இந்த கொக்கியுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். நல்ல அழுத்தமான ஒரு நகை இது. ஸோ இது வந்துட்டு 2 கிராம் 100 மில்லிகிராம் இது. எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கடுத்து இதே மாதிரியே சில்லற பைசா சேர்த்து வச்சு ஒரு டாலர் ஒன்று வாங்கினேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த லாங் செயினில் வந்து அந்த டாலர் தான் வந்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே சில்லற பைசா சேர்த்து வச்சு வாங்கினதான். இது யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அந்த டைமில் எடுத்தது. எப்படி வந்து சில்லற பைசா சேவ் பண்ணேன் அப்படின்றது மாதிரி இது வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 540 மில்லிகிராம். இதுவுமே வந்து நல்லா கனமாக இருக்கும். பேக் சைடு வந்து கொஞ்சம் போலாக இருக்கும். பாருங்க. ஆனால் நல்லா வந்து ஒரு வெயிட்டாக இருக்கும். இந்த செயினுக்கு வந்து இவ்வளோ பெரிய இந்த லாங் செயினுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஒன்று போட்டாலுமே நல்லா அழகாக இருக்கிறது மாதிரி இருக்கும். சிம்பிளான டிசைன் தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா தனுஷ்கில் எடுத்தது. டைமண்ட் மூக்குத்தி. இது இப்போ நான் போட்டிருக்க மூக்குத்தியும் டைமண்ட் தான். இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் குட்டிக்கல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் வந்து மூக்கு குத்தி நான் புதுசில் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப பெருசாக இருக்கவும் மூக்குக்கு வந்து நல்லா எடுப்பாக இல்லை, அப்படி ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து ஒரு குட்டியாக ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த மூக்குத்தி வந்து மாற்றுறதுக்கும் மனசு இல்லாமல், ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு டைமண்ட் சொல்லிட்டு வாங்கி கொடுத்ததுனால அதை அப்படியே வந்து வச்சிட்ருக்கிறேன். அப்போ வாங்கினப்போ 10,000 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக விலை வந்து ஞாபகம் இல்லை. என்னுடைய பர்த்டே டைமில் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து இப்போ போட்டிருக்கையில் ஒரு சின்ன மூக்குத்தியாக இதில் ஒரு பாதி சைஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டைமண்ட் மூக்குத்தி வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதுவுமே மாற்ற மனசு இல்லை அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஜிமிக்கி வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு. மேலே வந்து திலகம் மாதிரி இருக்கும். நடுவில் வந்து அதை சுற்றி அரம்பரும்பாக இருக்கும்.
கீழே இருக்க அந்த ஜிமிக்கியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃபாக கொடுத்து அதில் வந்து இந்த கொடி மாதிரி இந்த மேலே இருக்க டிசைன் பார்த்தீங்களா நடுவில் அதே மாதிரியே வந்து கீழே வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பின்னல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். காதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இது வந்து என் பொண்ணுக்காக எடுத்தது. அவங்க எங்கேயும் வெளில போனால் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி இது எடுத்தேன். அவங்க ரெகுலராக போடுற தோடும் இருக்குது. அதுவுமே இப்போ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 3 கிராம் கரெக்டாக. இந்த ஜிமிக்கியோடைய வெயிட் வந்து கரெக்டாக 3 கிராம். நல்ல அழுத்தமான ஒரு ஜிமிக்கி. இது வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுத்தேன். கோல்டு சிட்டு போட்டு எடுத்ததுனால அதாவது இந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து போட்டு எடுத்தது. இது டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். காதுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். போட்டோம் அப்படின்னாக்கா முகமே வந்து நல்ல ஒரு அழகாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஜிமிக்கி வந்து என் பொண்ணு வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போகிறது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து எப்படி வாங்கினேன், அதுக்கடுத்து இதோடைய கிராம் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மோதிரம் வந்து பார்க்குறோம். இதோடைய கிராம் பார்த்திங்கன்னா 1 கிராம் 55 மில்லிகிராம். ஆனால் இது வந்து போட்டு போட்டு ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா அப்படியே கழட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஜுவல் எடுக்கிறப்போ இதை வந்து போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்றது மாதிரிக்கு வச்சுருக்கேன். இதோடைய கிராம் 1 கிராம் 55 மில்லிகிராம். ஸோ இன்றைக்கி பார்த்த கோல்டு கலெக்ஷன் வந்து இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து வந்து நான் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்றப்ப இதுக்கு அடுத்த செட்டு, அதாவது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கக்கூடிய செட்டு வந்து காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பைசாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கோல்டு சிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில்லற பைசா வந்து உண்டியலில் போட்டு வச்சு, இல்லை அப்பப்போ கிடைக்கக்கூடிய இதில் வந்து சேவ் பண்ணி வச்சு வாங்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா தங்கத்தோடைய விலை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு சுமையாகவும் இருக்காது. ஈஸியாக வந்து தங்கம் சேவ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கோல்டு சிட்டு போட்டு நகை வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை நமக்கு வந்துட்டு கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டா அப்படின்றது மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு சிட்டு அப்படின்றதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அப்புறம் அப்பப்போ எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட மணி இருக்குது, அதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் வந்து கோல்டு காயின் வந்து எடுத்து வைக்கணும். நம்ம கோல்டு சிட்டு போடுறோம் இல்லையா, சிட்டு போட்டுட்டு அது கூடவே வந்து அப்பப்போ கோல்டு காயின் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம் அப்படின்றப்போ நம்மளால் ஈஸியாக வந்து இப்போ ஒரு கோல்டு சிட்டு முடிஞ்சு அதுக்கு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா பத்தலை அப்படின்றப்போ இந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பெரிய நகையாக எடுத்து வைக்க முடியும். ரொம்ப பொடுசாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்னா கோல்டு சிட்டு போடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அது போக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதில் அப்பப்போ தங்க காசு வாங்கி வச்சு சேர்த்து போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். நிறைய நகை வந்து உங்களுக்குமே சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.